Let me take the MOU on பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார். இது தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் சிறந்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கடந்த டிசம்பர் மாதம் புதுடில்லிக்கு விஜயம் மேற்கொண்ட போது ஆரம்பமானதுடன் அது இம்முறை விஜயத்தின் போது தொடர்ந்தது. உண்மையிலேயே இந்த விடயம் எமது கலந்துரையாடல்களின் கருப்பொருள்களில் ஒன்றாகவும் இரு தரப்பினருக்கும் இடையிலான மிக நெருக்கமானதொன்றாகவும் இருந்து வருகிறது. இதே இலங்கை மற்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பின் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட தன்மையை அங்கீகரிப்பதாக கருதப்படுகிறது. இந்தியாவுக்கு பாதகமான வகையில் இலங்கை எல்லையை பயன்படுத்தவோ அல்லது பயன்படுத்துவதற்கான அனுமதியோ வழங்கப்பட மாட்டாது என்பதை இலங்கை ஜனாதிபதி பல சந்தர்ப்பங்களிலும் மிக தெளிவாக கூறியிருந்தார். இதுவே இந்த பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதன்முறையாக இரு நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டமைக்கான பின்னணியாகும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு குடையின் கீழான மற்றும் தற்போதுள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்பினை மேலும் கட்டமைக்கும் ஆவணமாக இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உயர்மட்ட விஜயங்களின் பாரம்பரியத்தை தொடர்வது, கூட்டு பயிற்சிகள், பல்வேறு துறைகளை மேம்படுத்துதல், HADR துறைசார் செயற்பாட்டு பரிமாற்றம், இரு நாடுகளின் கடல்சார் பிரிவுகள், துறைமுக அழைப்புகளை அதிகரித்தல் மற்றும் இரு தரப்பினருக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட விடயங்களும் உள்ளடங்குகின்றன. திருகோணமலையை வலுசக்தி மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பதிலளித்தார். திருகோணமலையை வலுசக்தி மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பற்றிய கேள்விகளுக்கான பதிலாக இது இந்திய, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். தற்போது இது கட்டமைக்கப்பட்டுள்ள விதத்திலும் தற்போது செயற்படுத்தப்படும் கட்டமைப்பை வழங்குவதற்கும் சில பரந்த விதிமுறைகளை அமைப்பதற்கும் அரசாங்கங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம். எனவே இதன் அடுத்த கட்டமாக பார்த்தால் தற்போது மேற்கொள்ளப்படும் உண்மையான திட்டங்கள் அனைத்தும் மூன்று தரப்பினர்களினால் நியமிக்கப்பட்ட வணிக நிறுவனங்களினால் விரிவாக விவாதிக்கப்படும். ஐக்கிய அரபு ராஜ்யம் என்பது இந்தியாவுக்கான முக்கிய வலுசக்தி பங்காளியாகும். இது வலுசக்தி துறையில் இந்தியாவுக்கு ஒரு மூலோபாய பங்காளியாகும். எனவே இந்த பிராந்தியத்தில் முதல் முறையாக செயற்படுத்தப்படும் இந்த குறிப்பிட்ட பயிற்சிக்கு இது ஒரு சிறந்த பங்காளியாக இருக்கும். இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வெளிவிவகார செயலாளர் பதிலளித்தார். இது பாக்கு நீரிணையின் இருபக்கம் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பிரச்சினை என்பதால் இந்த பிரச்சினைகளில் ஒத்துழைக்க மனிதாபிமான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் தனது உரையின் போது கூறினார். இறுதியில் இது மீனவர்கள் எதிர்நோக்கும் நாளாந்த பிரச்சினை எனவும் அண்மைய காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சில செயற்பாடுகள் மீள்பரிசீலனை செய்யப்படலாம் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். இலங்கை அதிகாரிகள் 11 மீனவர்களை விடுவிக்க தீர்மானித்துள்ளதாக எமக்கு அறிவித்துள்ளனர். எதிர்வரும் நாட்களில் மேலும் சிலரையும் விடுவிப்பர் என நம்புகின்றோம். இந்தியாவில் இருந்தும் காலத்துக்கு காலம் மீனவர்கள் விடுவிக்கப்படுகின்றனர். இரு தரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல்களை தீவிரப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். இரு தரப்பினருக்கும் இடையில் மீனவர்கள் தொடர்பான கூட்டு பணிக்குழுவும் செயற்படுகிறது.